வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிடச்சிருக்க பர்மனெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 35,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்ஸுமே இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க ஆல் ஃபீமேல் கேட்டகிரி, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரிக்கு ஃபீஸே கிடையாது. இவங்க ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் அந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSIR சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் அடையாரில் லொக்கேட் ஆகியிருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஜாப் லொக்கேஷன் உங்களுக்கு எல்லா போஸ்டிங்குமே சென்னையில் அடையாரில் தான் இருக்கும். ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி 3 டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது தான். அதாவது recruitment.clri.org அந்த லிங்க்கில் போயிட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் மட்டும் விண்ணப்பிச்சா போதும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஹார்ட் காப்பியாக அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்னாலே எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இது ஒரு பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் இங்கே பேசிக் பே கொடுத்துருக்காங்க. 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே 53,628 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 27 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஜெனரலில் 2 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,900 63,500 வரைக்கும் சேலரி இருக்கும். இந்த 2 போஸ்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொல்கத்தா அண்ட் கான்பூரில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சேலரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. 28 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்லேயே ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் கேட்டகிரியில் 3 வேக்கன்சிஸ் இருக்குது. 19,900 63,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 39,545 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்லேயே ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் கேட்டகிரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. சேம் சேலரி தான். ஓகேங்களா? இனிஷியல் பே சேலரியே பார்த்திங்கன்னா 39,545 ரூபாய். 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள்ங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் உங்களுக்கு 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. யூஆருக்கு 3, ஓபிசிக்கு 2, இடபிள்யூசிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே. அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட் மந்த் சேலரி 35,973 ரூபாய் கிடைக்கும். 25 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2 போஸ்டிங்ஸ் மட்டும் உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி கான்பூர்லேயும் அதே மாதிரி கொல்கட்டாலையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க எல்லா போஸ்டிங்ஸுமே தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டுக்கு 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டில் ஜென்ரல், அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட்டில் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் டைப்பிங்கில் உங்களுக்கு ப்ரொஃபஷன்சி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th அக்கௌண்டன்சி எடுத்து படிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் டைப்பிங்கில் ப்ரொஃபஷன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமா ஐடின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம்.
டிசரபிளாக நீங்கள் 12th பாஸ் பண்ணால் அந்த குவாலிஃபிகேஷனை டிசரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் 500 rupees ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ், SC ST PWD கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. அவங்க ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதுமானது. அவங்கள தவிர்த்த மீதி இருக்க எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் 500 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணும். அந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஸ்டேட் பேங்க் கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் பெய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே செலெக்ஷன் ப்ராசஸ் ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர். இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு OMR பேஸ்டு அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷன் தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். 12th ஸ்டாண்டர்ட் தரத்தில் தான் கொஸ்டின்ஸும் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 50 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷனில் 100 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தம் 200 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஒரு ராங் ஆன்சருக்கு 0.25 மார்க் டிடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சிலபஸ் டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபியில் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும், அதாவது ஸ்கில் டெஸ்ட் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு OMR பேஸ்டு அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் கொஸ்டின்ஸ் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் 12ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். 2.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் 2 பார்ட்டாக இருக்கும். அதாவது பேப்பர்ஸ் வந்து, அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லி 2 பேப்பர் இருக்கும். அதில் 3 பார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பார்த்திங்கன்னா மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு நடக்கும். இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜஸில் 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்கு, அதாவது 300 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, இதில் ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஸோ அதோட செலெக்ஷன் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டிவ் சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும். 10 மினிட்ஸ் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட்டு நடக்கும். அதில் 35 வேர்ட்ஸ் per minute வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற ஸ்பீட் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். உங்களுக்கு OMR பேஸ்டோ அல்லது CBT பேஸ்டோ மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸ், அதேமாதிரி தமிழ் லாங்குவேஜஸ்லையுமே கொஸ்டின்ஸ் இருக்குது. 10ஆம் வகுப்பு தரத்தில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். 150 கொஸ்டின்ஸ் கேட்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் சிலபஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஸ்டின்ஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25, ஜென்ரல் அவேர்னஸில் 50, இங்கிலீஷ் லாங்குவேஜில் 50 கொஸ்டின்ஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு ரேங்க் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவோங்கிற மாதிரி நெகட்டிவ் மார்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். மெரிட் லிஸ்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபருக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்சி டெஸ்ட், ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட் இதெல்லாமே குவாலிஃபையிங் நேச்சரில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் என்ன மார்க் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்களாம். அதேமாரி ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் வந்து உங்களுக்கு குவாலிஃபையிங் நேச்சர் தான். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வாங்கின மார்க் தான் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுமே காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்ன மார்க் வச்சுருக்கீங்களோ அதை வச்சு தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 இயர்ஸ், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. SC STனா 5 இயர்ஸ், OBCனா 3 இயர்ஸ், PWD கேட்டகரியாக இருந்தால் அன்ரிசர்வ்டாக இருந்தால் 10 இயர்ஸ், OBCயாக இருந்தால் 13 இயர்ஸ், SC STனா 15 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜூடிகலி செப்பரேட்டட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். SC STனா 40 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு recruitment.salary.org இந்த லிங்க் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். மார்ச் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா SBI கலெக்ட் ஆப்ஷன் மூலமாக பெய்ட் பண்ணுறதுக்கு அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக ஃபீஸுமே பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குது, டவுட் இருக்குது, கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்கே மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் ஹவர்ஸில் கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் நீங்கள் இந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைல் சைஸு, ஃபார்மேட்டு, ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸு இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றின ஒரு பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டாக ஒரு நல்ல டீசெண்டான சேலரி சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.